ஹாய்! இன்றைக்கி ஒரு ஹேர் கட் இப்போ தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து 7 வருஷமாக ஸ்ட்ரைட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ரொம்ப ஹேர் லாஸ் ஆகாமல் மெயின்டைன் பண்ணதுக்கு ஒரு காரணம் விளக்கெண்ணெய். நான் மந்த்லி ஒன்ஸ் அல்லது 15 டேஸ் ஒன்ஸ் வந்து விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிப்பேன். இப்போ 1 வருஷமாக நான் அதை விட்டுட்டேன். அதை திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஷாம்பு மாற்றினாலும் ஹேர் லாஸ் ஆகும். மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிவிட்டேன். அந்த விளக்கெண்ணெய் தேய்க்கிறது விட்டுட்டேன். எனக்கு நல்ல பாதி ஹேர் வந்து லாஸ் ஆன மாதிரி ரொம்ப அடர்த்தி கம்மியாகிட்டு திரும்பியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோன்னு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து ஹேர் எனக்கு அடர்த்தியாக வேணும், எனக்கு கருகருன்னு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஹேர் கேர் மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 15 டேஸ் அல்லது 1 மந்த் ஒன்ஸ் வந்து விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. ஒரு 2-3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டைம் எடுக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நல்ல ஹேர் வேணும் ஹெல்த்தியாக அப்படின்னா அப்ளை பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தும் நிறைய பேர் பண்ணாமல் இருப்பாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நெத்தியில் முன்னாடி முடி இல்லாமல் இருக்க பற்றியா அதெல்லாம் டெய்லி நம்ம விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணோன்னா சீக்கிரம் க்ரோத் ஆகும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, see you.